கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் டெய்லி என்ன டிவியில் பார்க்குறீங்க, மொபைலில் பார்க்குறீங்க, லேப்டாப்பில் பார்க்குறீங்க, நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் உங்களுக்காக டெய்லி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது நிமித்தம் நிறைய சாட்சிகள், மங்கள வார்த்தை நிகழ்ச்சிகள் மூலம் எக்கச்சக்கமான சாட்சிகளை கேட்குறேன். நிறைய மங்களகரமான காரியங்கள் எல்லாம் குடும்பத்தில் நடக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் உங்கள் வீட்டில் ஒருத்தன், அதை மறந்துடாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய சகோதரன், ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஒரு ஆவிக்குரிய ஒரு சகோதரனாக இருந்து, மூத்த சகோதரனாக இருந்து உங்களுக்கு இந்த காரியங்களை செய்துட்ருக்கிறேன். ஸோ உங்களை குடும்பத்தில் நான் கண்டிப்பாக இருப்பேன். உங்களை குடும்பத்திலேருந்து என்ன நான் பிரித்து பார்க்கல. உங்கள் வீட்டு விசேஷங்கள் எங்கள் வீட்டு விசேஷங்களாக நான் எடுத்து அதுக்காக நான் ஜெபிச்சிட்ருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வீட்டு விசேஷங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஏழைகளை நினச்சி பார்த்து அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறதோ, துணிமணி கொடுக்குறதோ, இல்லைன்னாச்சுன்னா படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறதோ, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற நற்கிரியைகள். அதெல்லாம் நிறைய செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் ஏவுனா, நாங்கள் மாதம் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் நடத்துகிறோம். உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் அந்த மீட்டிங்கில் கலந்துக்குவாங்க மாதம். ஸோ அந்த மீட்டிங்க்கு வர்ற ஜனங்களுக்கு, அந்த உபவாச மீட்டிங் முடித்த உடனே வருகிற அத்தனை ஜனங்களுக்கும் ஆகாரம் கொடுக்குற ஒரு பழக்கம் இருக்கிற நிறைய பேர் பிறந்த நாள், பிள்ளைகளுடைய பிறந்த நாள், திருமண நாள், வீட்டில் ஏதாவது விசேஷங்கள், சொந்த வீடு வாங்கினா, சொந்தமாக லேண்ட் வாங்கினா, அந்த நாட்களிலே அந்த சந்தோஷத்தை கொண்டாடும்படிக்கு புக் பண்ணுவாங்க. இந்த மாதம் எனக்கு மேரேஜ் டே, நீங்கள் இதுக்கு வர்ற ஜனங்களுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்க, இல்லை நாங்களே அதற்கான ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாம் சில பிள்ளைகள் செய்கிறாங்க. அது ஒரு நற்கிரியைகள். ஸோ நீங்கள் இங்கேயோ எங்கேனாலும் அப்படிப்பட்ட நல்ல சுப காரியங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் நிறைய உதவிகளை செய்யுங்க. ஒருவேளை அன்பரின் பாதத்தில் வருகிற ஜனங்களுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரி, இன்னைக்கு கர்த்தர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறாரு, எடுத்து வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கடல்களிலுள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள். எனக்கு எங்கேருந்து ஒத்தாசை வர, எங்கேருந்து உதவி வரும், யார் எனக்கு உதவி செய்வா, எனக்கு என்ன தொழில் பண்ணுறது ஒன்றும் தெரியலை, கண்ணை கட்டி நடுக்காட்டில் விட்டா மாதிரி நிற்கிறேன்னு நிறைய பேர் நிற்கிறீங்க. கவலையே படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா எங்கேயோ ஒரு ஆசீர்வாதம் உனக்குள்ளதை மறைஞ்சிருக்கு. அதை இன்னைக்கு ஆண்டவர் வெளியரங்கப்படுத்தி அதை எடுத்து நீ சந்தோஷமாக என்ஜாய் பண்ண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கர்த்தர் உனக்கு தரும்படி வெண்கல கதவுகளை உடைச்சி, இரும்பு தாழ்பாள்களை முறிச்சி, தடைகளை உடைச்சி, உனக்குன்னு ஒரு வேலை, உனக்குன்னு ஒரு ஊழியம், உனக்குன்னு ஒரு பிஸ்னஸ், உன் பிள்ளைகளுக்குன்னு ஒரு எதிர்காலத்தை கரெக்டாக வடிவமைச்சு வச்சுட்டு இந்த வசனத்தின்படி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. மறைந்திருக்கிறவைகள் எல்லாம் இனி உங்களுக்கு கண்களுக்கு தெரியும். ஆகாருடைய கண்களுக்கு மறைவாயிருந்த நீரூற்று ஆண்டவருடைய கண்களை திறக்கும் பொழுது அவருடைய கண்களுக்கு முன்பாக தெரிஞ்சது. அது அவங்க பிள்ளையுடைய வாழ்க்கையே உயிர்ப்பிச்சது. இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற சில நீரூற்றுகளை கர்த்தர் உங்கள் கண்களுக்கு காண்பிக்கிறார். நேற்றைக்கு வரைக்கும் அந்த மறைஞ்சிருந்திருக்கும், ஆனால் இன்னைக்கு அது உனக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு வெளிப்பாடு கர்த்தர் கொடுக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ளால் உங்களுடைய மூதாதையருடைய செல்வத்தினுடைய பத்திரம் ஒரு மூலையில் கிடக்குது. அது நேற்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரியலை, மறைஞ்சிருக்கு. நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இன்னைக்கு அதை கர்த்தரை எடுத்து உன் கையில் கொடுத்து, மறைந்திருக்கிற அந்த செல்வத்தை உன் கையில் கொடுத்து, அது உன் குடும்பத்தையே செட்டில் பண்ணுற அளவுக்கு அதிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. நிறைய மறைஞ்சு கிடக்கிறது, ஒளிஞ்சு கிடக்கிறது எல்லாத்தையும் இன்றைக்கு கர்த்தர் மிதக்க பண்ணுகிறார். நீங்களும் பிள்ளைகளும் நல்லா இருப்பீங்க. சந்தோஷமாக ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் மேரி ஃப்ரம் சீர்காழி,
என் மகன் லிவிங்ஸ்டன் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று பல வருடங்களாக முயற்சி செய்து கொண்டே இருந்தான். நான் தேவனின் அன்பு ஊழியங்களை தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு மகனுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஜெப ஊழியர் பாரப்பட்டு ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினால் அவன் வேலை செய்து கொண்டிருந்த கம்பெனியிலிருந்து சவுதி அரேபியா தேசத்திற்கு செல்ல தேர்வு செய்யப்பட்டு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு அவன் அதில் வெற்றி பெற்றான். இப்பொழுது அவன் வெளிநாட்டில் அதிக சம்பளத்துடன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கும் கொடுப்பார். ஒருவேளை நீங்களும் ஆன்சைட்டு போகிறதுக்காக வேண்டி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு பெரிய தேசத்துக்கு எல்லாருக்கும் ஆன்சைட் கொடுத்து டியூட்டி போட்டு அனுப்புகிறாங்க. அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க, லண்டன் அனுப்புகிறாங்க, இஸ்ரேல் அனுப்புகிறாங்க, இல்லைன்னாச்சுன்னா ஆன்சைட்டில் ஆஸ்திரேலியா அனுப்புகிறாங்க, கனடா அனுப்புகிறாங்க அப்படின்னெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கிடைக்கலையேன்னு இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கும் ஆன்சைட்டை கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்கிற தேசத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். மணலுக்குள்ளே மறைந்திருக்கிற, கடல்களுக்குள்ளே மறைந்திருக்கிற சம்பூர்ணத்தையும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள் என்று சொன்னீரே. அனுபவிக்க முடியாதபடி மறைந்து கிடக்கிற என் பிள்ளைகளுடைய வாய்ப்புகள், என் பிள்ளைகளுடைய செல்வங்கள், இவருடைய வேலைகள், வருமானங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு வெளியரங்கமாக்கி அதை என் பிள்ளைகளுக்கு கையில் கொடுத்து இவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும், நோய் நொடி இல்லாமல் இருக்கட்டும், கர்த்தரோடு நடந்ததை பெற்றுக்கொள்ள நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாளை நினைவூறுகிற பிள்ளைகளை நினைத்தருளும். 1 பேதுரு 5:10 உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவாராக என்ற வசனத்தின்படி என் பிள்ளைகளை நீர் நடத்தும், பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், சீர்படுத்தும், நிலைநிறுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.